அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு எப்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. இனி காண்கின்ற எகிப்தியனை என்றைக்கு பார்க்க மாட்டீங்க. எத்தனை விசுவாசிக்கிறார்? நல்ல கையை தட்டி சொல்லுங்க. புலம்பாத, எப்படி புலம்பாத, பயப்படாத. ஏன் இப்படி கலங்குற? தைரியமாயி நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார். இன்றைக்கு காண்கின்ற எகிப்து வாழ்க்கையில் என்றைக்கு நீங்க பார்க்க மாட்டீங்க. விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, என் வாழ்க்கை பயப்படாத. எந்த ஒரு காரியம் எதற்காக 21 நாட்கள் நீங்க உபவாசம் இருந்தீங்களோ அந்த காரியத்தை நீங்க பயப்படாதபடி தேவன் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். என் அம்மா கூட ஒரு காலத்தை பார்த்து பயந்தாங்க பாஸ்டர், ரொம்ப பயந்தாங்க. ஏன் பயந்தாங்க? எத்தனையும் கேட்க மாட்டேன். பாஸ்டர்லாம் பைபிள் 2000 சாட்சி சொன்னார். 2010 பைபிள் காலேஜ் போயிட்டு இப்ப வந்து அப்ப ஏதோ ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்திருப்பார். நான் என்ன படிச்சிருப்பேன்னு யோசிக்கிறீங்களோ? சும்மா சொல்லுங்க, என்ன படிச்சிருப்பேன்? பிகாம், எம்காம். ஐஎம் 8வது பாஸ். ஐஎம் 8வது பாஸ். இதான் என் ஹிஸ்டரி. என் மாமா என் அம்மா தம்பி, சிலா உன் பையன் பத்தியா உருப்படாது, ஒன்னு தண்டக்காரனும், ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்ல, இது உருப்படவே உருப்படாது, இது சாணி அல்லும், இது மாடு மேய்க்கும். வாதியாரங்களை பார்த்து ஸ்கூலுக்கு போகும்போது பாட்டு பாடுது. இது உட்காந்து வாதியாரங்க எல்லாம் கூட்டு வச்சு அத்தனை டீச்சர்ஸ் முன்னாடி இவனால நான் படுற அவமானம் எல்லாம் அவங்க தான் பார்த்தாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா நடந்த கதை? என் குடும்பத்துக்கு டீச்சர்ஸ், கிராஜுவேட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க தான். இன்றைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி கர்த்தரை மாறு வைக்கிறார். என் தகுதி அந்தஸ்து எல்லாம் மாறிச்சு. எப்படி கர்த்தர் மாற்றினார்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் கரங்களை உம்முடைய கையில நான் கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி என் கையை அவருடைய கையில கொடுத்த பாருங்க. என் அருமையா ஜம்முன்னு ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறார்? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை. இப்ப அவங்கெல்லாம் யூடியூப்ல பேஸ்புக்ல பார்த்துட்டு ரெடியா இருக்கிறாங்க. எல்லாம் அத்தனை படிப்புகளுக்கு முன்பதாக நல்ல டீச்சர்ஸ் எல்லாம், ஹெட்மிஸ்டர்ஸ் எல்லாம் இதுதான். எல்லாரும் காட்டிலும் நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன். ஹல்லேலூயா, நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன். எத்தனை கார்கள் என்ன, நான் எவ்வளவு வசதி என்ன, ஆனா ஒன்றை மாத்திரம் ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் வெறும் மண் என்று. எவ்வளவு வாஸ்தி அந்தஸ்து உலகத்துல உனக்கு வாழ தேவைதான், அது உலகத்துல உனக்கு பெருமையா நடத்தலாம், ஆனா அது உனக்கு ஒரு நாள் சமாதானத்தை கொடுக்காது. என் பரமபிதா மாத்திரம் தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நாங்களாம் எப்பேற்பட்ட கூட்டம் தெரியுமா? அதுவும் மெயினா நான் எப்பேற்பட்ட கூட்டம்னா, கோலியாத்தை கண்டு இஸ்ரவேல் ஜனங்க ஓடினாங்க. ஆனா நானோ தாவீதை போல கோலியாத்தை நோக்கி ஓடினேன். எவனா இருந்தாலும் சரி, அப்போ கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைத்து சத்துருவை பார்த்து பயந்து ஓட அல்ல, சத்துருவை பார்த்து சத்துருவை நோக்கி ஓட கர்த்தருடைய அழைப்பு. ஹல்லேலூயா, அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. மற்ற ஜனங்கள் கோலியாத்தை பார்த்து ஓடினார்கள், தாவீதோ யாரை பார்த்து ஓடினான்? கோலியாத்தை பார்த்து ஓடினார்கள். ஹல்லேலூயா. நல்லா யோசிப்பாங்க. கர்த்தருக்கு பயந்தவன் ஓடுவான். யாரு? கர்த்தர் பயப்படுறவன், கர்த்தர் அவனோடு இருக்கிறான். பயம் இருந்தாலும் தேவன் எனக்காக ஏதாவது செய்வார். ஹல்லேலூயா.
ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தரிசனம் உள்ள சபைக்கு, தரிசனம் உள்ள ஊழியத்துக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எல்லாம் வரும். ஆனா கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நாட்கள் நான் ஆட்டோல போயிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஆசை. என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் ஆட்டோ ஓட்டின்னு வந்தான். வந்துட்டு நானு ராபர்ட் நீ வந்தல, அவன் வந்தான். சொல்றான், ஜானி ஆட்டோல வருவான்னு நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல. ஆட்டோல ஜானி வந்தான். இல்லடா, நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நான் உன்னை மறக்கிறது இல்லை. அவன் சொன்ன காரியம் சகோதரி தைரியமா சொல்றேன். கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 3 வயது குழந்தை ஹார்ட்ல போகணும். அவன் சொன்னான், என் பிள்ளை மறித்து விடும். யார் சொன்னது? உன் பிள்ளை மறிச்சிடணும். உன் பிள்ளைக்கு கர்த்தர் ஜீவனை கொடுப்பா. கர்த்தருடைய வேலைக்காக அவன் தீர்க்கதரிசியா சொல்றேன். நம்பிக்கை வச்சு பிள்ளை ஜீவனோடு இருக்கு. 3 வருஷம் ஆச்சு. அவன் சொல்றான், டேய் சத்தியமா சொல்றேன், நான் இந்து பையன்தான், ஆனா கர்த்தர் உன்னோட இருக்கிறான். எவ்வளவுக்கு அன்னைக்கு என் கையில இருக்கிறது அவனுக்கு நான் கொடுத்தேன். அதுக்கு மேல எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. நான் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான், அதை பார்த்துக்கலாம், முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை. அவன் காத்தல வரணும் சொல்றான், என் பிள்ளை ஜீவனோடு இருக்குதுன்னா ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறான். 4 லட்சங்கள் எனக்கு தேவைப்பட்டுச்சு. என் தேவைகள் சந்திக்கப்பட்டு என் பிள்ளை இன்னைக்கு ஜீவனோடு இருக்கு. நீ தான் அப்ப நான் சொன்னேன், அதுக்கு நான் காரணம் இல்லை, நான் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக உனக்காக ஏதாவது ஒன்று செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? அதான் நான் சொல்றேன், நீ நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார். எப்போது? இன்றைக்கு. ஹல்லேலூயா. உபவாச ஜெபம் இன்னைக்கு முடியுது. கர்த்தர் இந்த டைம் ரைட் நவ இப்போ இருந்து கர்த்தர் செய்ய ரட்சிப்பை பார். இப்ப சொல்லு, உன் காரியம் முடியுமா? முடியாது. முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுமா? ஜீவனா என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். எங்காகிலும் என்னை மறந்தது உண்டாகலாம். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். எங்காகிலும் என்னை மறந்தது உண்டாகலாம். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார்.
இன்றைக்கு. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க இன்றைக்கு. இன்றைக்கு பாஸ்டர், இன்றைக்கு, என்றைக்கும், இன்றைக்கும், என்றைக்கும் கர்த்தர் நம்ம நடத்துவார். எப்படி விசுவாசிக்கிறீங்க? உண்மைதானே? அப்போ அந்த இன்றைக்குன்ற வார்த்தையை எத்தனை தேவ ஊழியர்களிடத்துல கர்த்தர் பேசினாருன்னு ஒரு சில வசனங்களை வாசிப்போம். பாஸ்டர் எத்தனை மணிக்கு கர்த்தர் முடிக்கணும்? 8:45. ஹல்லேலூயா. ஒரு காலம் ஒரு 10 நிமிஷம் இருந்தா இருக்க மாட்டீங்களா? இருப்பீங்களா? லவ் யூ சிஸ்டர்ஸ், லவ் யூ பாஸ்டர்ஸ். Thank you. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். எடுத்து படிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 24:12. ஹல்லேலூயா. ஆமென். எடுத்து வாசிங்க. சீக்கிரம் டக்கு டக்கு. என்ன வார்த்தை மாறி கசிக்கும் அப்படியே. தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, நீர் இன்றைக்கு எனக்கு காரியம் சித்திக்க பண்ணும். கரணம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. என்ன நாம எலியேசர் கேக்குறான், என் ஈசாக்குக்கு போய் நான் பெண் பார்க்கணும், அதனால எஜமான் அனுப்பிச்சு வச்சுட்டாரு, இன்றைக்கு எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. முதல் இன்றைக்கு காரியம் சித்திக்க பண்ணுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. காரியம் சித்திக்க பண்ணாராய் அவன் தேவ சமூகத்துல ஒரு பொருத்தனை வைக்கிறான். என்ன பொருத்தனையா? என் எஜமானாகிய ஆண்டவர், என் எஜமானுக்கு மனைவியா வரப்போறவ எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கணும். அப்படி எவன் கொடுக்கிறாளோ அவதான் என் எஜமானுக்குரியவர். ஹல்லேலூயா. அவன் இருதயத்துல பொருத்தனை ஒரு காரியத்தை பண்றான். அதான் 15ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே அவன் முன்னாடி ரெபெக்கா நிற்கிறார். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கர்த்தருடைய தீர்க்கதரிசியா சொல்றது என்னன்னா, நீ தேவ சமூகத்துல வச்ச இந்த 21 நாட்கள் வைத்த விண்ணப்பங்கள் நீ சொல்லி முடிக்கும் முன்னே தேவன் வந்திக்க பண்ணுவான். தேவன் சித்திக்க பண்ணுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? எனக்கு தேவன் வாய்க்க பண்ணுவான். அதே யாத்திராகமத்தின் புத்தகம் 32:32-29 எழுத்தவங்க வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். சீக்கிரம். தப்பு. யாத்திராகமம் 32:29. கர்த்தர் இன்றைக்கு போதும் நிறுத்தின. கர்த்தர் எப்படி இந்த 21ஆம் நாள் எதுக்கு? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் சொன்னார், இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதம் இருந்ததோ அதே போல 21 நாட்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் காத்திருந்த உனக்கு சபைக்கும் தேவன் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். எப்பொழுது? இன்றைக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? நல்ல கையை தட்டமா எப்படி பார்த்துக்கிட்டே அவரை நைஸா நம்ம கூட்டம் முடிச்சோம்னா என் பக்கத்தில் சாப்பிட பக்கத்தில் வர சொல்லுவேன். தம்பி ஒன்று நான் கேட்கணும்னா கேளுங்க பாஸ்டர். எப்படி 2 மணி நேரம் மூச்சை பிடிச்சி இப்படி கத்துற? ஏதாவது வந்துட பக்கம் ஜனங்கள் ரொம்ப பயமுத்துற பாணி. அப்படியா? நீங்க கூட பயந்து போனீங்க. உன்னை பார்த்து நான் எல்லாருமே பயந்து. அப்படியா? மூஞ்சி அவ்வளவு விகாரமாவா இருக்குது? நான் கேட்டேன். இல்லை இல்லை, உன்னை பார்த்தா தேவனுடைய பராக்கிரமம். ஆமா, செத்து போய் கர்த்தரை அவனை துதிக்க கூடாது. நான் சொல்லுவேன், ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஒரு நாள் ஆதாயம். அவ்வளவுதான். எனக்கு தான் சோரி முடியுதுதான். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் சட்டம் ஊழியக்கார கல்வி இறமைன்னு பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் என்ன பண்றேன்? அருமையான டாக்டர் ஜான் ஜோசப் என்னுடைய ஃபேன்ஸ் இவங்க தான். இன்னைக்கு உலக பிரகாரமான மனிதர்கள் தான் உங்களுக்கு ஃபேன்ஸ். டாக்டர் ஜான் ஜோசப் மரித்த கத்தரிக்காய் வாழ்ந்து மரித்த டாக்டர் ஜான் ஜோசப், டாக்டர் அருள்ராஜ், இவங்க 2 பேர் கல்வி இன்றைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர்கள் எல்லாரும் யோசிக்கிறாங்க ஊழியம் முடிஞ்சிருச்சு, மரிச்சிட்டாங்க. இல்ல,
அவர் மறித்தும் அந்த இடத்துல அவருடைய ஜீவன் வாழ்ந்து, அவருடைய வார்த்தை வாழ்ந்து விட்டது. அவருடைய அபிஷேகம் என் மேல இருக்குது. அப்பதான் நான் சொன்ன எல்லா இடத்துலயும் நான் உயிரோடு இருந்தும் பேசப்படுவேன், நான் மறித்தும் அவர்களை போல என் பேசப்படுவேன். அல்லேலூயா. அதனால சாவி எனக்கு சீக்கிரம் வந்து நினைக்காதீங்க. மாவன நான் 150 வருஷம் வாழ்ந்து எல்லாரும் உயிரை எடுத்துட்டு கர்த்தருக்காக ஆத்மாவை சேர்த்துதான் போவேன். அது ஒரு ஐடியா. நான் 150 வருஷம் வாழ்ந்து உன்னை 120 வருஷமா சத்தியத்தை சொல்ல வச்சு உன்னை சாவடிப்பேன். அல்லேலூயா. ஆமா, எனக்கோ 20, உனக்கோ 22. எனக்கோ 20, உனக்கோ 22 தான். அல்லேலூயா. நான் இன்றைக்கு எப்படி பாத்தீங்கன்னா இன்றைக்கு இளமையா தானே இருக்கிறேன், அப்படிதானே தெரியுது. என்ன பாட்டி அப்படி பாக்குறேன். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு எப்படின்னா 60 எல்லாம் இளமையாவே இருக்கிறான். 20 இந்த பாப்பா பார்த்தா எனக்கு 10 எப்படி தெரியுமா? நல்ல கேட்டுக்க பாப்பா. எதுக்கு சொல்றேன்னா, தரிசனம் உள்ள ஊழியக்காரன, தரிசனம் உள்ள விசுவாசிய சத்துருக்கு பிடிக்காது. ஆனா தரிசனமே இல்லாம அந்த உன்ன மாதிரி அப்படியே வீட்டுல இருக்கிற கவலை, ஐயோ என் பிரச்சனை, இந்த வாரம் ஃபீஸ் கட்டுவாங்களா, கட்ட மாட்டாங்களா, சேருமா சேராதா அப்படின்னு அப்ப பாப்பா தரிசனம் பண்ணவனா இவனை குறைச்சல் கொடு. தரிசனம் இல்லையா இவன் பாவம், இவன் ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்? ஏன்னா இவன் அவனை சேர்ந்துதான் மீன் வாங்க போவாங்க. கரெக்ட். தரிசனம் இல்லாத போறவரும் தரிசனம் இல்லாத ஜனங்களும் சத்துருவோட சேர்ந்து மீன் வாங்க போவாங்க. அப்ப அவன் பாப்பான் சபையால 7 மணிக்கு 9 மணிக்கு ஆராதனா வந்து உட்காருங்க. 9 தரிசனம் இல்லாத பாஸ்டர் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே ஆரம்பிப்பான். தரிசனம் இல்லாத விசுவாசி இவர் 7 மணிக்கு பாடுறான்னா 7:45 உள்ள வருவான். உள்ள வந்து பாட்டு பொங்கி 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 பொங்கி. அப்போ இவன் 2 பேரையும் சத்துரு பார்ப்பான். இவன் இங்க இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும், இவன் பொசிஷன் போட்ட பாவம். ஆனால் தரிசனம் உள்ளவன சொல்ல பண்ணிட்டே எதிர்க்கும். அல்லேலூயா. ஆமென். சிஸ்டர், இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் பேசுறாங்க. உங்களுடைய இளமை வேற மாதிரி இருக்கு. நல்ல மாம்சத்தை கர்த்தர் பலனை கொடுப்பார். ஏன்னா கர்த்தருக்காக வைராக்கியமா கீழையோ மேலையோ நான் போய் உட்கார்ந்த தேவ சமூகத்தில் தைரியமா வந்தாங்கல்ல, இன்னும் பல வருஷங்கள் ஆயுசு நாட்கள் நான் அப்படியே ஒரு காலத்துல கத்தி எடுத்தான்னு வச்சுக்கணும் பாஸ்டர், கீரியரை தோர்த்தி எங்க அப்பா கப்பட்டே அவனை தொத்தின்னு ஒரு ஓடிய, அவனை தொத்தின்னு ஓடிய உன் பின்னாடியே எனக்கு டார்கெட் அவனை போடணும், அவனை போடணும், அவ்வளவுதான் என் டார்கெட். அதை முன்ன போட்டாங்க, என்ன போட முடியாது, எவனாலே போட அப்படியே போட முடியல, இப்படியே போட முடியல பாஸ்டர். அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ள அப்போ வந்து எனக்கு தைரியம் இருந்துச்சு. இப்போ அதான் உலகத்தான் சொல்றான். எப்படி சொல்றான்னா, என்னால எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும், இது உலகத்தான் சொல்றது. ஆனா நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம சொல்றா என்னால செய்ய முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு எல்லாரும் புத்தகம் 3:18 வாசிங்க. எழுத சீக்கிரம், நிறைய இருக்கு, டைம் ஷார்ட் ஆகுறதுனால கரெக்டா முடிக்கிறேன். ஒரு 9 o'clock. ரூத்தின் புத்தகம் 3:18 சீக்கிரம் சீக்கிரம். அப்பொழுது என் மகளே, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று அறிய மட்டும் பொறுத்து, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் நிலை பார மாட்டான். கரக தட்டி காட்டுறது. இந்த 21வது நாள்ல
கர்த்தர் நீ கேட்ட ஜெபத்தை முடிக்கிற வரைக்கும், நீ கேட்ட விண்ணப்பத்தை முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் தூங்க இத நல்ல ஹைலைட்டா பார்க்கும்போது நல்ல யோசிச்சேன். ஏன் போவாஸ் ரூத் மேல இவ்வளவு அன்பு வச்சான்? அவன் போயிட்டு ஒரு தனி பாதுகாப்பு வேணும் என்பதற்காக போவாசுடைய பாதப்படியில போய் அவள் படுத்துக் கொண்டாள். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன் பிரச்சனை உன் போராட்டத்திற்காக போராட்டத்தான் காட்ட போயிட்டாங்க. தேவ சமூகத்துல இங்க கூட்டி தேவ சமூகத்துல ஆண்டவருடைய பாதப்படியில வந்து விழு. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு எல்லா உங்களையும் எல்லா ரட்சிப்பையும் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பாதப்படியில விழுதல் ஒன்று நாள் தெரியும் போனதான் சத்திரமில்லை. ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கையை தட்டி அப்படி போற வழியில பெரிய மார்க்கெட் இருக்கு, வித்துட்டு போயிடும். ஹல்லேலூயா, ஆமென். சில திருக்கு இவங்களால பரவாயில்ல, அப்படியே இன்ட்ரெஸ்டா கேட்கற மாதிரி முன்னாடி உட்கார்ந்து தூங்கும் பாரு. அப்ப அது என்னால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. வரம்பாரு எனக்கு கோபம். இன்னைக்கு கூட ஒரு அம்மா லேட்டா வந்துச்சு. எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு நான் சர்வீஸ் முடிக்க போறேன். அது 9:45 வருது. நான் நேரடியாவே கேட்டேன், மூஞ்சிக்கு நேராக, நீ என்ன இத்தனை மணிக்கு நீ ஆளுக்கு எனக்கு வரோம் வரமா? ஆஸ்பத்திரிக்கு டோக்கன் வாங்குறதுக்கு 10வது டோக்கன் வருதுன்னா 11வது டோக்கன் போறியா நீ? ஓய் அப்படியே முன்னாடி பாதிக்க மாட்டேன். நீ என்ன நினைச்சி டாக்டரே நடிக்க வச்சு உன் வியாதி உன்னை விட்டு போறதுக்கு அந்த ஆஸ்பத்திரி விட்டு வரதே இல்லை. ஸ்கூலுக்கு கரெக்ட் டைம் போறல, அப்படியே ஸ்கூலுக்கு போறத பாருங்க, நேரத்துக்கு முடி வாரியம் நானும் போயிடும், வா வா அப்படி சொல்லி வந்து நானும் வரும் பண்ணி நானும் வச்சு சீப்பை வச்சு இங்க தலைவர் போ ஏறிப்பா ஏறிப்போ. ஆனா தேவசமுக்கு எப்படி வர இருக்குது நல்ல நீட்டா வாங்க. ஹல்லேலூயா, ஆமென். இருக்க நல்ல பட்டு புடவைகளா கட்டி சபைக்கு வாங்க. ஹல்லேலூயா, சிஸ்டர் எவ்வளவு அழகா வந்திருக்காங்க, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. சிலது கல்யாணத்துக்கு மட்டும் நல்ல காஸ்ட்லி புடவை, சர்ச்சுக்கு கீழே போன சாரி கட்டின்னு, இந்த கீழே போன சாரி கட்டின்னு வருது, கீழே போன காரியம் கொடுக்கறதெல்லாம் கீழே போய் தான் சொல்லி சுத்தம். எங்க மாறலையோ அந்த காசதான் வந்து தேவ சமூகத்தில் இருக்குது. நல்லபடி என் மாமா எனக்கு கத்து கொடுத்தாங்க, அசைகள் என்ன வேலை செய்யறேன், நியூ கரன்சி அப்படி கத்து கொடுக்குறது. நல்ல போடு தசமாக போடுறது நல்ல நூக்க நீ மாத்த முடியாது. 5 ரூபாய் சர்ச்சில் இருந்து போட்டு அதை பாஸ்ட் வச்சு ஆண்டவரே இதை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. ஹல்லேலூயா. உன் ஊழியர் நீ நான் சொல்லிட்டு இருக்கான், உன் ஊழியக்காரரை நீ நல்லா பாத்துக்கணும்னா உன்னை கத்த நல்லா அதான் உண்மை. ஹல்லேலூயா. ஆமா, ஏன் கொடுக்கணும், எது கொடுக்கணும், என்னத்துக்கு கொடுக்கணும் அப்படியே கேட்டு அப்படியே தான் இருப்ப. அதே சீட்டு அதே சேர், சில சேர்ல துண்டு போடுற கேஸ் போட துண்டு கத்தவனுக்கு துண்டு போடுவார். தேவ சமூகத்துல சரி சமமா நான் எங்க போனாலும் எந்த ஊழியத்துக்கு போனாலும் சரி நாட்டில் கம்ஃபர்டபிள் பார்க்கணுமா, தரையில படுத்து கத்தவனுடைய சமூகத்தை தோணும். அந்த பாஸ்டர் வந்து கேட்பாரு, கேஸ் கம்ஃபர்டபிள் எதுக்கு கம்ஃபர்டபிள் ஊழியத்துக்கு வந்துட்டு இதெல்லாம் கத்த கொடுத்த பிச்சை. நான் 5 விரல மாட்டின்னு இருக்கிறது, நல்ல லைஃப் லாங் கண்ணாடி போட்டு இதெல்லாம் கத்த இதெல்லாம் ஆண்டவர் இல்லை. நான் இன்னைக்கு ஆண்டவருக்காக தரையில படுத்து தூங்குறதுனால தான் நான் என் வீட்டில் ஏசியை படுத்துட்டேன். அதெல்லாம் ஒருத்தனம் கொடுக்க முடியாது. நான் எதையும் ஜீவனை நான் அருமை என்று பாரேன், நான் கத்தருக்காக ஓடுறேன். அதுதான் என்னுடைய ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நீ தேவனுடைய சமூகத்துல நீ காத்திருக்கும் போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த இன்றைக்கு அதான் சொல்றாரு கர்த்தர். முதல் பாயிண்ட் என்ன வருதுன்னா, அதுல வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, நீங்க பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ரட்சிப்பை அருள்வார். முதல் பாயிண்ட் அதான்.
அல்லேலூயா. அந்த இன்றைக்குன்றதுதான் ஹைலைட். என்னைக்கு நீ ஜெபிக்கிறியோ அன்னைக்கு உனக்கு விடுதலை. என்னைக்கு நீ துதிக்கிறியோ அன்னைக்கு உனக்கு விடுதலை. அல்லேலூயா. ஆமென். ஆமா, துதிக்கிறது நல்ல துதிக்கிறது கூட எப்படி துதிக்கணும்? எப்படி துதிக்கணும்? பாஸ்டர் மாதிரி துதிக்கணும். ஆமென். என்னைக்காவது தேவ சமூகத்துல போயிட்டு நீ கேட்டுக்கிட்டீங்களா? எப்படி டீ போடுப்பா, டீ போடு. ஓகே. இப்போ சிலது இருக்குது, காலையில் பல்லு விளக்கிட்டு தேவ சமூகத்துல எப்படி நம்ம மெனு எழுதி வைக்கும். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இப்படி வேணும், அப்படி கேட்காதீங்க. தேவ சமூகத்தில் போது என்னன்னா, நீ முழங்கால போடும்போது நீ கர்த்தரோடு பேசணும். வேதத்தை நீ வாசிக்கும் போது கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். எதை விசுவாசிக்கிறோம்? கரங்களை தட்டி கர்த்தரை ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். எனக்கு இந்த மாசம் இது உண்டு, அது உண்டு, அப்படி உண்டு. அல்லேலூயா. இப்படிதான் எல்லாருக்கும் ஒரு சுயநலம். இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில பெண்களுக்கு என்ன பிரச்சனைனா, இன்றைக்கு நான் என்ன சமைக்கிறேன், இன்றைக்கு என் காலம் எப்படி ஓடும், இன்றைக்கு என் வீட்டுக்காரன் பேருக்கு கொடுப்பானா. அல்லேலூயா. இதெல்லாம் உண்டு. வீட்டுக்காரன் என்ன பிரச்சனை, இன்றைக்கு எனக்கு நல்ல சம்பளம் வருமா, இன்றைக்கு கடனாரங்கிட்ட தப்பிச்சுக்காம எப்படியாவது மாட்டிக்காம வெளியில வந்துடணும். வாசலில் நிக்கிறவங்கிட்ட இன்றைக்கு கர்த்தாவே நீர் என்னை தப்புவிக்க வல்லவர் எப்படி கடமை என்று சொல்வார். அல்லேலூயா. ஆமென். யாராவது தால் சேரமா கை தூக்குங்க, தால் சேரமா கை தூக்குங்க. சும்மா தூக்குங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஐயா எவ்வளவு ஐயா சம்பளம் வாங்குறீங்க? சும்மா சொல்ல வீடுகார மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். சும்மா ஒரு 20,000 ரூபாய் வாங்குறேன், 20,000 ரூபாய் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ சம்பளம் இருக்கணும்? 2,000 இருக்கணும்னா சில இருக்குது 1,500 ரூபாய் தான் வச்சுக்கேன். அப்போ 500 ரூபாய் யார் திருடுறது? நாங்கள் என்ன திருடுறது? ஒரே கஷ்டம். இது திருடாது. கடன் இருக்கும். அப்போ கர்த்தருக்கு கடன் வச்சுன்னா நீ கடன்காரனா தான் இருக்கும். அல்லேலூயா. உண்மை. நீ கர்த்தருக்கு கடன் வச்சினா நீ கடைசி வரைக்கும் கடன்காரனா. கர்த்தருக்கு முழுசா கொடுக்கணும். அந்த மாசம் கர்த்தரை நேர்த்தியாக. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு என்றைக்கும் அந்த 31 நாட்களும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கும் என்றைக்குமே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க. பயப்படாதீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை அருள்வார். முதல் பாயிண்ட் இப்பதான் முடிஞ்சிருக்கு. 8:40 தான். நான் என்ன பண்றது? நான் பிரசங்கியார். அப்படி ஐ மீன்ஸ் கன்வென்ஷன் ஸ்பீக்கர். எனக்கு ஒரு 3 மணி நேரமா தேவைப்படும். ஆமென். அல்லேலூயா. சரி, உங்களால பார்க்கும்போது எனக்கும் பரவாயில்ல தான் இருக்குது. சரி, சீக்கிரம் கரெக்டா 1 மணிக்கு முடிச்சுக்கணும். இப்ப 2வது பாயிண்ட் யாத்திராகமம் 14:14. சீக்கிரம் எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், சும்மா இருங்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லு, பக்கத்துல கை சும்மா இரு.
சும்மா இரு. 21 நாள் ஜெபிச்சிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, 21 நாள் ஜெபிச்சிருக்கிறோம். மாஸ்டர் சும்மா இருங்க. 21 நாள் ஜெபிச்சிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எப்போது? இன்றைக்கே. அல்லேலூயா. ஆமென். ஆமா, யுத்தம் பண்ணுவார். உண்மை. நான் நிறைய இடத்துல பார்த்தேன். அல்லேலூயா. மோசே சும்மா இருந்தான், கையை தூக்குனா ஜெயம் உண்டானது, கையை கீழே போட்டா தோல்வி தழுவினது. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் சொல்லுங்க, கம்முன்னு இருந்தா கம்முன்னு இருந்தா கம்முன்னு இருந்தா ஜம்முன்னு இருக்கலாம். கர்த்தருக்கு முன்னாடி அதான் நல்ல நான் யோசிச்சேன். நல்ல பாருங்க, தானியேலும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் போராட்டம் தான் பிரச்சனை. ஆனா அவனுக்கு பயங்கரமான கிரிமினலுங்க. நம்ம தான் உலகத்தின் மனுஷன பிரச்சனைக்கு முன்னாடி பிரச்சனைக்கு கூட்டு வந்து உள்ள விட்டுறோம். ஆனா அவனுக்கு என்ன பண்ணானுங்க? என் நேபுகாத்நேச்சாருக்கும் அவனுக்கு பிரச்சனை இருக்குன்னா ஆண்டவரை கூட்டு வந்து முன்னாடி வச்சிடறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அவங்களை ஃபேஸ் பண்ணனா கர்த்தரை ஃபேஸ் பண்ணாதான் அவங்களை ஃபேஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க. அதனால உன்னுடைய பிரச்சனைக்கு, உன்னுடைய போராட்டத்துக்கு, உன்னுடைய கண்ணீருக்கு நீ யுத்தம் பண்ண வேணாம். நீ சும்மா இரு. சும்மா இருந்த ஆண்டவரே என் முன்னாடி நீங்க வாங்க, நீங்க வந்து நில்லுங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். அதான் சொல்றாரு, யுத்த ராணுவத்தையே தேவன் வைத்திருக்கிறாரா நமக்காக. உபாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். உபாகமம் 20:3-4. கேளுங்கள். உங்க இருதயம் தோண வேணாம். நிப்பாட்டி நீ பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, கலங்க வேணாம். பயப்படவும் வேணாம். வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு கூட கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமை பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவரை பார்த்து நீங்க கலங்க வேணாம், பயப்பட வேணாம், திகைக்க வேணாம். இன்றைக்கு தேவ சங்கத்தில் 21 நாள் காத்திருக்கிறத உனக்கு இந்த 21 நாட்கள் நீ தேவனுடைய சமூகத்துல உபவாசித்து காத்திருந்ததுனால கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்காக யுத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரம சக்தி யாரை வச்சு யுத்தம் பண்றாரு? அதை கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அல்லேலூயா. யாரை வச்சு யுத்தம் பண்றாரு ஆண்டவர்? படிங்க. வெளிப்படுத்தல். வானத்துல ஒரு யுத்தம் உண்டாச்சு. யாரு? மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணாங்க. வலு சர்ப்பமும் எல்லாம் நிறையதான் இருந்தது. ஆனா யுத்தம் பண்ணி அந்த வலு சர்ப்பத்தால அந்த தூதர்கள் மேற்கொள்ள முடியல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உன் பிரச்சனை, உன் போராட்டத்துக்காக நீ தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது உன்னோடு போராடுகிறவன், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவன் உன்னை மேற்கொள்ள வைக்க மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க சும்மா இருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை அருளுவார். நீங்க சும்மா இருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. ரெண்டு முடிச்சிட்டேன். ஒன்னு ரொம்ப நேரம் பேசினேன். அல்லேலூயா. உங்க பதட்டத்தை விட பாஸ்டருடைய பதட்டம் அதிகமா இருக்குது. அல்லேலூயா. ஆமென். யாத்ராகமம் 14:15 கடைசியா. யாத்ராகமம் 14:15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? எப்படி சொல்றாரு? புறப்பட்டு போங்க. இப்ப நான் சொல்றேன், 21 நாட்கள் உபவாசம் இருந்து முடிச்சிட்டேன், தேவனுடைய சமூகத்துல வச்சிட்டேன். இப்ப நான் உன்னை பார்த்து சொல்றேன், புறப்பட்டு போங்க. கர்த்தர் 21 நாட்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு நிச்சயமாக ஒரு புதிய வழியை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க பாஸ்டர்,
போங்க. கர்த்தர் உங்களுக்கு புதிய வழியை இன்றைக்கு திறப்பார். எத்தனை விசுவாசிக்கிறார்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆமென். பயப்படாதீர்கள். இன்றைக்கு ரட்சிப்பை கர்த்தர் அருள்வாரு. சும்மா இருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். புறப்பட்டு போங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு புதிய வழியை திறப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? நல்ல கையை தட்டி. எப்படி புதிய வழி அவன் திறந்தா இல்லையா? அதிகம் பார்க்கணும். 19 வாசிங்க. இறங்கி எப்படி அவர்கள் பின்னாக நல்லா முன்னும் பின்னும் நடக்கிறாங்க. ஆண்டவர் யார் தூதர் வச்சா? அது எகிப்தியரின் சேனையும் சேராதபடி வந்தது. அப்புறம் படிக்க வேகமா. மேகமும் அந்த காலம் அது பெரிய பிரச்சனையா இருந்தது அவங்களுக்கு. இஸ்ரவேலருக்கோ இரவை வெளிச்சமாக்கினது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? எனக்கோ கர்த்தர் இரவை வெளிச்சமாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? அந்த தலைக்கு மேல அப்படியே படிக்க சிஸ்டர். அப்படியே படிக்க முடிக்கலாம். மோசே நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ஒதுங்கும்படி. ஹல்லேலூயா. எப்படி சமுத்திரம் பலத்த கீழ்காற்று வந்துச்சு, சமுத்திரம் அப்படியே ஒதுங்கும்படி தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக எப்படி நடந்தாங்க? வெட்டாந்தரையில. கரங்கத்தின் கந்தரங்க. ஹல்லேலூயா. சமுத்திரம் பிளக்கிறது பெரிய விஷயம். அந்த சமுத்திரம் பிளந்தா கல் இருக்கும், முள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா வெட்டாந்தரையா இருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்ட போராட்டம், எப்பேற்பட்ட கண்ணீர் எதுவாக இருந்தாலும், சமுத்திரம் போன்ற பிரச்சனையாக இருந்தாலும், தேவனை உண்டாக பிளந்து அதன் வழியாக தேவன் உங்களை நிச்சயமாக நடக்க வைப்பார். எதை விசுவாசிக்கிறேன்? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரை நடக்க வைப்பார். கர்த்தரை வெட்டாந்தரையில் நடக்க வைப்பார். உண்மையா இல்லையா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். படிங்க சிஸ்டர். அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நின்றது. கலங்கடித்து பண்ணினார். அப்பொழுது ஓடி போகணும்னு சொல்றாங்க. ஓடுறாங்க. ஓடிடலாம், பிரச்சனையை நம்மளால பேஸ் பண்ண முடியல, ஓடி போகலாம்னு சொல்றாங்க. அப்புறம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று. எப்படி? யாருக்கு துணை நின்று? இஸ்ரவேலருக்கு. யாருக்கு? நமக்கு. துணை 21 நாட்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? விசுவாசிக்கிறீங்களா? படிங்க சிஸ்டர். விரோதமாய் மோசேயை நீட்டி கையை நீட்டுன்றாரா? எகிப்தியர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல நீட்டு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீட்டினவன என்ன ஆகுமா? அப்படியே நீட்டினான். திரும்பி வந்து ஓடும்போது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நீ எப்பேற்பட்ட பிரச்சனை, போராட்டம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை தீர்த்து வைப்பார். ஹல்லேலூயா. உனக்கான வழியை திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பயப்படாதீர்கள்.
இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்க பாருங்க. இன்றைக்கு காண்கின்ற நிகழ்ச்சியை நீங்க என்றைக்கும் காண மாட்டீங்க. அல்லேலூயா. பயப்படாதீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை அருள்வார். சும்மா இருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். புறப்பட்டு போங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு புதிய வழியை திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? நல்ல தலைக்கு மேல கையை கட்டி எல்லாரும்